காலையில் 5 மணிக்கெல்லாம் திருவிழா போகலான்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டுட்டு மணி 7 மணி ஆகுது, இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கா உட்காந்து. ஆமாம், நான் தான் உன்னை எழுப்பினேன். நான் எழுந்து பாயசம் பண்ணி, பாயசம் சொல்லக்கூடாது, கேரமல் பாயாசம் பண்ணி எடுத்து வச்சு இப்போ இந்த சாணி கட்டி கிச்சனில் சமைக்கிறதுக்குள்ள இதை இவரை வேற எழுப்பி கிளப்பி இப்போ அது 5 மணிக்கு என்னை பார்க்கறதுட்டி வாங்கி வர்ற ஸ்டைல் அதை மூஞ்சி அப்படி பின்னாடி சிரிப்பிக்காம அதாக்கா அதான் கரெக்டு. நீங்கள் என்ன பண்ணாலும் நல்லதாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு இந்த வளையல் மேட்ச் ஆகுதா? கண்டிப்பாக நல்லதாக இருக்கு. ரொம்ப மாதிரி இல்லை. ஓகே, போகலாம் டைம் ஆச்சு. கீழே தள்ளிவிடுங்க, எல்லாத்தையும் உடச்சிடுங்க. என்ன சொல்லு பாப்பு? தயிர் சாதம் இல்லை, பழைய லஞ்சு ஓப்பன் பண்ணி காட்டவா? ஆமாம், அங்கே போய் ஓப்பன் பண்ணி காட்ட முடியுமா தெரியல. கேரமல் பாயாசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரெசிபி வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். என்ன பாட்டி சுருக்க போய் மாதிரி இல்லைடா, என்னோட கிளாஸோட போச்சு. எப்படி எவ்வளோ? 60 ரூபாயா? 60 ரூபாவா? 60 ரூபாய்க்கு உங்களுக்கு கண்ணாடி தர மாட்டாங்க, அப்படி தள்ளி தருவாங்களா? எப்படி இருக்கு? நல்லா இல்லை. அழகா வாங்க போகலாம். ஓகே, நைஸ். போதும், வாங்க. ஹார்ட்டு எல்லாத்தையும் போட்டுட்ருப்பீங்க, நீங்கள் வாங்க போகலாம். அவன் என்னை கலாய்ச்சனா இல்லை அன்பா வாங்கன்னு கூப்பிட்டானான்னு கூட எனக்கு தெரியல இப்போ வரைக்கும். தங்கமே வந்த உடனே இங்கே பாரு அம்மா, ஐயோ தருண்ற மதன் வந்தோடனே வேற அவர்கிட்ட நம்ம இன்னைக்கு ஒரு ரைடு போகலாமா? கேட்டேன் நான் சொல்லிட்டேன்பா, நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்பான்னு. இந்த மரத்துலயா மதன் கட் பண்ணாங்க எடுத்தாங்க? மரத்துக்கு எவ்வளோ? மொத்தம் எத்தனை மரம்? 4 மரத்துக்கு வெட்டினாங்களா? 4 இல்லை, ஒரு 2 மரம் தான். 2 மரத்துக்கு மதன், உங்கள் அம்மா எப்படா இவ்வளோ எங்கே இருக்காங்க? சீக்ரெட் என்னன்னு கேட்க வேண்டியதானே? உனக்கு எப்படி தெரியுமா? அங்கே பிக்ஸ் பண்ணிடணும். என்ன பப்பு, நம்ம வீடியோ பொறுமையா வெட்டுங்க. சரி, ஒரே ஷாட்ல வெட்டு. அங்கிள் மண்டைக்கு தென்னை மரம்டா அங்கிள். பார்த்து காட்டு. அது மரியாதையே இல்லை போல எனக்கு. தண்ணி வெயிட் பண்ணிக்கிறீங்க. நெக்கி போ. ஏய் ஏய் சாவுடா. ஆயிரம் பார்ப்புடன் வந்து அபிஷேகம் செய்.
சான்ஸே இல்லைடா. கற்பகம் பிள்ளையாரே கணபதி காப்புத்தானே, கணபதி காப்புத்தானே, நாவினிலே அமர்ந்து நல்லதோர் ஓசையினை தந்திடுவாய் என் அப்பனே, என் அப்பனே செல்வ கணபதியா. ஓம் துர்க்கி துலக்கான மாறி நாராயண சூலி நற்பொன் பரமேஸ்வரியா அம்மாடி மொத்தமா சாந்தியா. சரி அந்த அந்த முடிக்கல
அந்த முடிவு டேய் கொளுத்துங்கல்ல வச்சிரு. ஆமா அங்கிளா திடீர்னு நல்லவனா மாறிடுறேன். தாம எனக்கு ஒரு குல்ஃபி. இன்னொரு குல்ஃபி மதன் டா குல்ஃபிடா. வெயிலா இருக்குடா. ஒரு பைசா கேளு அவங்கிட்ட தூக்கி போட்டு அடிப்பாங்க. அப்போ நீ வாங்கிக்கோ, உனக்கு என்ன வேணும்? சஞ்சய் அஜய்க்கு அவனுக்கு அவனுக்கு அங்க இருக்கானா? வாங்கு பப்பு, உனக்கு இதோ வரோம். நீ வாங்கலையா? பிரியாக்கா வாங்கிக்கோங்க. குல்ஃபி வாங்க, செம்ம டேஸ்டா இருக்கு. சரி குல்ஃபியே. குல்ஃபி ரெண்டு குல்ஃபி இது குல்ஃபி வேணுமா? அந்த குல்ஃபி வாங்கிக்கோ, ஒன்று போதும், அவ்வளோதான். நீ இதே எடுத்துக்கோடா சாக்கோபாரே. எவ்வளோ ஆச்சு? 135. சாய் கொடுத்துரு. சாய் அமௌண்ட் கொடு. 135 கொடு. ஐஸ் வாங்கி தரேன்னு கூட்டிகிட்டு வந்துட்டு பெரிய மனுஷா. ம்
சாய் நல்லா இருக்கா? அபிஷேக் குமார் வேணா எனக்கு நீ சாப்பிட்றா. எவ்வளோ சொன்னீங்க? 135. அம்மாவுக்கு தெரியக்கூடாது. நான் சொல்றேன் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க ஒய்யா அம்மாவுக்கு தெரியக்கூடாதா? சாய் அப்போ இங்கேயே முடிச்சுட்டு வந்துருவியா? செம்ம ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றானே, நல்லா இல்லாததையே. வீடு எடுக்காதீங்க. உண்டு போய் எங்கே போய் வலியுது பாரு அப்படின்ற மாதிரி. இப்பலாமா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இந்த பக்கம் நல்லா இருக்கு சதீஷ். சாப்பிட்டீங்களா? வா 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 டைட் வேணுமே வா வாடா வா இங்க வா கட்டு. ஏய் வாயில வைக்காத காட்டுறா. அதான் நல்லா இருக்கு, வாயில வச்ச மாதிரி சாய் 2 ஐஸ்